நம்ம பிரச்சனை ஆமா சரி நார்மலா வச்சா எப்படி வருது ரொம்ப ஸ்லோவா வருது கையை வச்சு வச்சா ஸ்பீடா வருது எப்படி இதே நம்ம ஒரு வாட்டர் பாட்டில கவுத்தோம்னா ஸ்டக்காய் வருது எப்படி மாமா என்ன காரணம் கேக்குறியா ஆமா இந்த ஓஸ் பைப்போட வாயிலேருந்து வரக்கூடிய நீரினுடைய அளவு வந்து எப்பவுமே சமமாக இருக்கணும் ஏன்னா இந்த ஓஸ் பைப்பை எங்கே கொடுத்துருக்கோம் பைப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் டேப்பில் ஓவர் டேங்க்லேருந்து வாட்டர் வருது கண்டினியூஸாக தண்ணி வெளியேறிட்டே இருக்குது அப்போது வால்யூம் ஆஃப் வாட்டர் இதுலேருந்து வெளில வருதுல்ல அது வந்து சமமாக தான் இருக்கணும் இப்போ நீ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை குறைக்கிற இதை அடைச்சினா என்ன ஆகும் இந்த வாயோட ஏரியா குறைஞ்சிடுமா ஏரியா குறைஞ்சாலும் அதே அளவு தண்ணி வெளியே வந்தாகணும் அதனால் அதிக வெலாசிட்டியில் வரும் இதுக்கு பேர் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பேர் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி ஆல்வேஸ் எ கான்ஸ்டன்ட் அதனால தான் இந்த ஓஸ் பைப்போட ஏரியாவை குறைச்சினா வாயை மூடுனீங்கன்னா அதாவது அடைச்சினாலும் தண்ணி என்ன ஆகுது அதே அளவு வாட்டர் வெளியில் வரணும்ல அதனால் அதிக வேகமாக வாட்டர் வெளியில் வருது ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்ங்கிற கண்டினியூட்டி ஈக்குவேஷனை ஒபே பண்ணுது ஓகே இதை விட்டுருவோம் இப்போ இதே இந்த நீ க்ளோஸ் பண்ணிடுமா வாட்டரை விட்டுரு இதே பண்ணி இந்த தண்ணி பாட்டில் எடுக்கிற இதை எடுத்து கவுத்தினா உன் டவுட் என்னன்னா இந்த வாட்டர் கேனை கவுத்தினா தண்ணி விட்டு விட்டு வரும் தொடர்ந்து வராது தொடர்ந்து வராது என்ன காரணம்னு கேட்குறேன் பண்ணி பார்ப்போமா இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இது வரைக்கும் வாட்டர் இருக்கு மேலே என்ன இருக்கு ஏர் இருக்கு இப்போ நான் இதை கவுக்குறேன் வாட்டரோட வெயிட்னால என்ன பண்ணும் கிராவிட்டி ஆக்ட் பண்ணுதா புவியீர்ப்பு விசை அதனால் தண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் வேகமாக வெளியேறும் வேகமாக வெளியேறணும் உடனே இந்த காற்று இருக்கு பார்த்தியா இது விரிவடைஞ்சிடும் ஏன்னா இடம் தண்ணி கொஞ்சம் வெளில வந்துருச்சு தண்ணி வெளில வந்துட்டுதுன்னா இந்த ஏருக்கு அதிக அளவு இடம் கிடைக்கும் விரிவடைகிறதுக்கு அப்போது ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும் இப்போ இந்த பாட்டில் இருக்குல்ல இந்த கேனு அதுக்குள்ள காற்றோட அழுத்தம் குறைஞ்சிடும் எதை விட வளிமண்டல அழுத்தத்தை விட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட குறைஞ்சிரும் ஆரம்பத்தில் இந்த கேனில் தண்ணி இருக்குது மேலே கொஞ்சம் ஏர் இருக்குது இப்போ இதுக்குள்ள உள்ள அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்துக்கு சமமாக இருக்கும் இப்போ நான் இந்த கேனை கவுக்குறேன் வாட்டர் வந்து விட்டு விட்டு தான் வருது தொடர்ந்து வரல இப்போ நான் கவுத்த உடனே இதில் தண்ணி கொஞ்சம் வெளியேறிடுச்சா எதால் வெளியேறுதுன்னா கிராவிட்டியால் புவியீர்ப்பு விசையால் வெளியேறின உடனே இங்கே உள்ள ஏர் அங்கே மேலே அடைச்சிட்டு ஏர் அது என்ன பண்ணுது விரிவடைஞ்சிருச்சு விரிவடைஞ்ச உடனே இந்த கேனுக்குள்ள காற்றின் அழுத்தம் குறைஞ்சிருச்சு எதை விட வளிமண்டல அழுத்தத்தை விட அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட அப்போ அட்மாஸ்பியரில் உள்ள ஏர் என்ன பண்ணும் இந்த பாட்டிலுக்குள்ளே பூர்றதுக்கு முயற்சி பண்ணும் ஆனால் பாட்டிலோட வாயில் என்ன இருக்குது தண்ணி இருக்குது அந்த ஏரை பூர்றதுக்கு விடாது இருந்தாலும் ஏர் என்ன பண்ணும்னா அந்த வாட்டர் லேயரை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போவோம் எப்படி பபுள்ஸா அதனால இந்த கழுக்குன்னு சவுண்ட் வருது பார்த்தியா கவுக்கும் போது தண்ணி வெளியே வர முயற்சிக்கும் ஆனால் அட்மாஸ்பியர் ஏர் என்ன பண்ணும் உள்ளே போக முயற்சி பண்ணும் இந்த வாட்டர் லேயரை கிழிச்சிக்கிட்டு தண்ணி காற்று உள்ளே போகிறதால கழுக்குன்னு ஒரு சவுண்டு வரும் இப்போ ஏர் வெளிலேருந்து உள்ளே போயிடுச்சு போன உடனே இந்த பாட்டிலுக்குள்ள ப்ரெஷர் இந்த கேனுக்குள்ளே உள்ள ப்ரெஷரும் அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் மறுபடியும் சமமாயிடுச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகும் தண்ணி வர ஆரம்பிக்கும் தண்ணி வந்தால் என்ன பண்ணும் உள்ள காற்று மறுபடியும் விரிவடையும் காற்று விரிவடைஞ்சுன்னா என்ன ஆகும் அழுத்த குறைவு ஏற்படும் அப்புறம் என்ன தண்ணி வர்றது தடைப்படும் மறுபடியும் அட்மாஸ்பியர்லேருந்து காற்று என்ன பண்ணும் உள்ளே போகும் உள்ளே போய் கேனுக்குள்ள ப்ரெஷரும் அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் மறுபடியும் சமப்படுத்தும் அப்படி சமப்படுத்தப்பட்டுச்சுன்னா தண்ணி வரும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துருக்கிறதுனால தண்ணி எப்படி வருது ஸ்டக்காகி வருது ரைட்டா அதில் பிரின்சிபல் வேறு இதில் பிரின்சிபல் வேறு இப்போ புரியுதா கவுத்தா பாரு தண்ணி தொடர்ந்து வராது விட்டு 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 வரும் அந்த கிளக் சவுண்ட் என்ன காரணம்னா வளிமண்டல காற்று இருக்குல்ல அது உள்ளே நுழையும் பொழுது இந்த வாட்டரோட லேயரை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போகும் பபுள்ஸா அப்போ கிளக்னு சவுண்டு வரும் ஏர் கண்டினியூஸாக உள்ளே போய் இந்த கேனோட ப்ரெஷரும் அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் சமம்னா மறுபடியும் என்ன ஆகும் தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் தண்ணி வெளியே வந்தால் மறுபடியும் வாட்டர் காலம் குறைஞ்சோடனே ஏர் காலம் அதிகரிச்சிடும் ஏர் காலம் அதிகரிச்சுன்னா மறுபடியும் அழுத்த குறைவு ஏற்படும் அழுத்த குறைவு ஏற்பட்டால் தண்ணி வர்றது தடைப்படும் அப்போ ஏர் என்ன பண்ணும் அழுத்த குறைவு ஏற்பட்டு எதனால் தண்ணி வர்றது தடைப்படுதுன்னா வெளில உள்ள ஏர் உள்ளே நுழையும் அந்த ஏருக்கும் இந்த வாட்டருக்கு இடையே அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும் போட்டி அதனால் தண்ணி வெளில வரும் ஏர் உள்ள பபுளாக போயிடுச்சுன்னா இந்த ப்ரெஷர் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ரெண்டும் சமமாயிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணி கண்டினியூஸாக வரும் மறுபடியும் ரிப்பீட்டடாக ப்ரெஷர் குறையும் தண்ணி வர்றது தடைப்படும் இப்படி தான் விட்டு இந்த கேன்லேருந்து தண்ணி டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றும் போது யோசிப்போம் ஆனால் கேட்க ஆள் இல்லை இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சா